முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறையை முதலமைச்சர் வசமே வைத்துக் கொண்டார். அதற்கு முன்னாலும் சரி, கலைஞருக்கு பின்னாலும் சரி வந்த அரசுகளை பொறுத்தவரை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை சமூக நலத்துறை என்கின்ற அமைச்சகத்தோடு இணைத்து அதிலே செயலாற்ற விடுவார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை தங்களிடத்திலேயே வைத்துக்கொண்டு இவர்களுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் நலத்திட்டங்களை செய்வது என்பது முடிவெடுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில்தான் கடந்த 3ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 4,12,00,000 மதிப்பீட்டில் 400 மாற்றுத்திறனாளர்களுக்கு வாகனங்களை, இதுபோன்ற இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட மோட்டார் வாகனங்களை 400 வாகனங்களை 4,12,00,000 மதிப்பீட்டில் வழங்கி தொடங்கி வைத்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தென் சென்னையில் ஒரு 50 பயனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் இன்றைக்கு இப்போது வழங்கப்படுகிறது. இதில் சைதாப்பேட்டை, வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், விருகம்பாக்கம், மதுரவாயில், தியாகராய நகர், ஆயிரம்விளக்கு, வலசரவாக்கம், சேப்பாக்கம், ஆலந்தூர் என்று பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்த 50 பேர் இன்றைக்கு பயனாளர்களாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோடு மட்டுமல்லாது 5 மின்கலனால் இயங்குகிற சிறப்பு சக்கர நாற்காலிகள் இன்றைக்கு நம்முடைய பயனாளர்களுக்கு இங்கே வழங்கப்படுகிறது. இந்த மின்கலனால் இயங்கும் சிறப்பு சக்கர நாற்காலிகளை நான் அண்மை காலங்களில் சாலைகளில் பார்க்கிறேன். மிக நேர்த்தியாக, போக்குவரத்துக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் சாலை ஓரங்களில் இந்த தோழர்கள் அந்த வாகனத்தை இயக்கியபடியே தங்களுடைய அன்றாட பணியை செய்கிற போது உண்மையில் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. யாருடைய உதவியும் இல்லாமல் சாலைகளில் இந்த மின்கலனால் இயங்குகிற சிறப்பு சக்கர நாற்காலிகளோடு அவர்கள் பயணிப்பதை பார்க்கும்போது உண்மையில் அவர்களுக்கு இப்பொழுதுதான் விடுதலை கிடைத்திருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் பயணிப்பதை எங்களால் உணர முடிகிறது.